தமிழகம் பொறுத்தவரைக்கும் கனமழையோட வசமா சிக்கி இருக்கிறது. ஏன்னா நெறைய மாவட்டங்கள்ல பலத்த மழை புரட்டி போட்டு வருது. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து கடந்த 24 மணி நேரத்தில எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்குன்னு சொல்லி, நேற்று மாலை வானிலை அறிக்கையில உங்களுக்கு நம்ம போட்டிருந்தோம். நாகப்பட்டினம் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருவாரூர்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம். நெறைய பகுதிகள்ல 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினத்தில 8 சென்டிமீட்டர் மழை பொழிவுன்னு நெறைய இடங்கள்ல எவ்வளவு மழை பதிவானதெல்லாம் நேற்றைய தினங்கள்ல மாலை நேரங்கள்ல வானிலை அறிவிப்புகள்ல உங்களுக்கு தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். ஆகவே முதற்கட்டமாக டெல்டாவில் மழை தீவிரம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் கனமழையாக நிச்சயமாக வந்து பதிவாகும். மழை எங்கெல்லாம் சரிவர பெய்யாம இருக்கோ, எல்லா பகுதிகளுமே பலத்த மழை உண்டு. நம்ம சொன்ன மாவட்டத்தில இன்னும் சில இடங்கள்ல மழை தொடங்காம இருக்குங்க. கண்டிப்பா அந்த பகுதிகள்ல மழை இன்றைக்குமே நமக்கு தொடங்கிரும். தூத்துக்குடி, திருநெல்வேலில பகுதியா நமக்கு மழை வந்திருக்கு. இன்னும் சில இடத்துல மழை வராம இருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலியில. மழை வராத பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கனமழையாக எதிர்பாருங்க. தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி போன்ற பல பகுதிகளிலும் தென் மாவட்டத்தில வந்து மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. அதனால தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இன்றைக்கு பரவலாக கனமழையானது தீவிரமடையும். மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே கூட அந்த லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பாவது நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழையானது சரிவர கிடைக்காம இருந்துச்சோ, அந்தந்த பகுதிகள்ல நமக்கு அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்குள்ள கனமழையாக நமக்கு வந்து பதிவாகிரும். நம்ம சொல்லியிருந்த தேதிகள்ல சரியா நமக்கு மழை தொடங்கியிருக்குங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே போலவே நமக்கு பரவலாக நமக்கு அதுக்கு முன்னாடி 29ஆம் தேதி இரவுல இருந்து டெல்டால மழை ஆரம்பிச்சிருச்சு. தஞ்சாவூர், திருவாரூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, 29ஆம் தேதி இரவுல இருந்தே மழை அங்கெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே நம்ம கொடுத்த தேதியிலிருந்து முன்பதாகவே அந்த இரவு நேரத்திலேருந்தே நமக்கு மழை பொழிவு அதிகரிச்சதை நம்ம பார்த்தோம். அதே போல அடுத்து வரக்கூடிய 2, 3 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். வலுவான வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வீசிக் கொண்டிருக்கு. இந்த வலுவான வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்களிலும் மழை விட்டு வைக்க போறது கிடையாது. பொங்கல் நாட்களிலும் மழை இருக்கு. அதனால தான் சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அடுத்தடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எல்லா நாளுமே மழை கண்டிப்பா வராதுங்க. இப்ப ஜனவரி மாதம் இருக்குன்னா, ஜனவரி மாதம் முழுவதுமாகவே கனமழை வரணும் அப்படின்னா கண்டிப்பா வராது. அதுல குறிப்பிட்டு சில இடங்கள், அதாவது குறிப்பிட்டு சில தேதிகள்ல மட்டும் தான் உங்களுக்கு மழை கிடைக்கும். அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம தினந்தோறும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்க டெய்லி வந்து வெதர் அப்டேட் நீங்க வந்து கேட்டா மட்டும் தான் உங்க ஊர்ல எப்போ மழை வருங்கிறது தெரிய வரும். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் கேட்டு அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு வந்து கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் மழையெல்லாம் பெய்து முடிந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆமா ப்ரோ நீங்க சொன்ன மாரியே செம்ம மழைன்னு சொல்லி கமெண்ட் போட வேண்டியதுதான். அதனால தினந்தோறும் வானிலை அறிக்கையை நீங்க கேளுங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. அதேமாரி லைக் வந்து நெறைய பேர் பண்ணாமலே இருக்கீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். எந்த தேதியில மழை வருதுங்கிறத அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும். நம்ம வானிலை அறிவிப்புகள தொடர்ந்து நெறைய ஸ்க்ரீன்லலாம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க மறக்காம அந்த பொருட்கள வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள், மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்கள்ல தேவையான எல்லா பொருட்களுமே அதில் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். கனமழை நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மாவட்டத்தில் பலத்த மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறது. முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த பாம்பன் பாலம் பகுதிகளில் பலமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. பாம்பன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாம்பன் பகுதிகளில் பலமான காற்றுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தொண்டி, முதுகளத்தூரிலும் பரவலாக மழை பொழிவு நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை அதிகரிக்கும். நாசிரேத்து, குரும்பூர், காயல்பட்டினம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகள், சாத்தான்குளம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக தூத்துக்குடி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கனவே 3 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவானுச்சு. தொடர்ந்து இன்னும் எங்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை இல்லாமல் இருக்கோ அங்கேயும் நமக்கு வந்து கனமழை வந்து மேலும் தீவிரம் அடையும். வெறும் 3 சென்டிமீட்டர் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு. தென்காசி மாவட்டங்கள், ஆயக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும்.
அந்த மலைப்பகுதிகளில் கனமழை தீவிரமாகும். தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், தமிழக கேரள அந்த மலைப்பகுதிகளில் கனமழை இல்லை, மிக கனமழையே ரொம்ப அதிகமாக வந்து அந்த மலைப்பகுதிகளில் பதிவாகிறதுனால அந்த அருவிகளுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு 2 நாட்களுக்கு அருவிகள் பக்கம் போக வேண்டாம். ஏன்னா, மழை பொழிவு அந்த மலைப்பகுதிகளில் சற்றென்று மிக கனமழை வரும்போது திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துரும். அதனால தான் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தென்காசி ஆகட்டும், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில மேற்கு பகுதிகளில் கனமழையும், மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மிதமான மழை கிடைக்கும். நாகப்பட்டினம் மாவட்டம் நகர பகுதிகளில் பரவலாக கனமழை உண்டு. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக மிதமான மழை கிடைக்கும். அதில் வந்து நாகப்பட்டினத்தில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே 8 சென்டிமீட்டர் மழை பதிவானதுனால இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் முழுமையாக நம்ம கேட்டோம். பகுதியாக பரவலாக லேசானது முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக சில நேரங்கள், அதாவது ஒரு குறுகிய நேரங்கள், ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். விட்டு விட்டு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிடங்கள் மட்டும் பரவலாக நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில். அடுத்தபடியாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும். நிறைய பகுதிகளில் பனிப்பொழிவு வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். வட தமிழக உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அந்த பனிப்பொழிவு மட்டும் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி பெரிதளவில் கனமழை எதுவும் கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம்லாம் ஒரு மிக கனமழை வந்துடாதான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. அவ்வளோ எதிர்பார்ப்புகள் தேவையே கிடையாது. நம்மளே மழை வரலன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நோ ரெயின் தான் போடுறீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளே மழை வரலன்னு தான் சொல்லிட்டோம். ஏன்னா உள் மாவட்டத்தில் மழை கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் மழை கிடையாது. பெரும்பாலும் வானம் மேகமூட்டம். அப்படியே நமக்கு அதிகபட்ச மழை வந்தாலும் சாரல் மழையாகவே இருக்குமே தவிர மற்றபடி மிக கனமழை, அதி கனமழை தற்போதைக்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். கோயம்புத்தூரில் மழை வாய்ப்புகள் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இது போன்ற பகுதிகளில் மட்டும் மிதமான மழை எதிர்பாருங்க. தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழையும், மற்ற இடங்களில் லேசான மழை மட்டும் பதிவாக வாய்ப்பு. தென்காசி, கன்னியாகுமரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். குமரி கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்குது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை தொடர்ந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா குமரி கடல் பக்கம்லாம் போயிடாதீங்க. அதே மாதிரி மாலத்தீவு பகுதிகளிலும் பலமான சூறாவளி காற்று 55 கிலோமீட்டருக்கு மேலே வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குமரி கடல் பக்கம், மாலத்தீவு பக்கம்லாம் கடுமையான பலமான காற்று அப்படிங்கிறது வீசக்கூடும். தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும் அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதமான மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகளிலும் நமக்கு மழை இருக்குங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.